அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ரயில்வே சைட்ல இருந்து ஆனுவல் பிளானர் 2026க்கானது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் எப்போ வரலான்னு எக்ஸாம் நடத்துறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஆனுவல் பிளானர் விட்டதுனால ஒரு சின்ன பிளானிங்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக டேட் முதற்கொண்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும்ன்ற சூப்பரான ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசம்பர் மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஒரு சில காரணங்கள்னால அது டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த மாதம் ஜனவரி 2026 வரலாம் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த டிலே ஆனதுக்கு ஒரு சின்ன ரீசன் நம்ம யூகிக்கிறது என்னவா இருக்குன்னா, ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ரயில்வேஸ் கேட்டகரியில் போலீஸ் ஃபோர்ஸில் வேலை பார்க்கறதுக்கான எஸ்ஐபிசி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்துட்டு வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் இனிமேல் அது எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு 2-3 மாதம் முன்னாடி ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யாரை கண்டக்ட் பண்ணியிருப்பா? ஆப்வியஸாக ஆர்ஆர்பி தான், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பட் இனிமேல் எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டதுனால மேபி அந்த ஆனுவல் பிளானர் அப்போ எஸ்எஸ்சியை பற்றினதும் இந்த தடவை சேர்த்து இந்த ஆனுவல் பிளானரில் விடணுமோ, ஸோ அப்போ ஆர்பிஎஃப் பற்றினதும் சேர்த்து விடணுமோன்னு யோசிக்கிறதுனால டிலே ஆகலாமோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருக்குது. அண்ட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இன்னொரு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். எந்த மாதம் எந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம், ஸோ சிஜிஎல் எப்போ வரலாம், சிஹெச்எஸ்எல் எப்போ வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி, ஒரு வேகம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸாம்ஸோட டீடைல்ஸை சின்னதாக பார்த்துடலாம். அண்ட் எந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் டிகிரி படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் சரி, அதே பேங்கிங்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நம்ம எஸ்எஸ்சியில் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு போஸ்ட்னா அது சிஜிஎல் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவல். ஸோ அப்போ இதுக்கும் நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ கேலண்டர் வந்துருச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் நம்ம கெஸ் படி யூஸ்வலாக சிஜிஎல் வந்துட்டு எஸ்எஸ்சியோடைய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆனுவல் பிளானர் சப்போஸ் இப்போ இந்த மாதம் ரிலீஸ் பண்ணி அதில் எக்ஸாம் டேட்ஸ் சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சிஜிஎல் ஃபஸ்ட்டோ செகண்டோ வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ நோட்டிஃபிகேஷன் ஒரு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் வருதுன்னா ஒரு ஜூன், ஜூலையில் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், டிகிரி லெவலோடைய எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு கெஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிச்சுன்னா படிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஜூன்லேருந்து இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா சிஜிஎலுக்கு அடுத்தபடியாக சிஹெச்எஸ்எல்லோ, எம்டிஎஸ்ஓ அடுத்த எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த எம்டிஎஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் நடக்க போகிறதா. ஸோ அப்போ ஓரளவு அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. ஸோ அப்போ இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்டேட் நமக்கு ஆனுவல் கேலண்டர் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சிஹெச்எஸ்எல் 12th ஈக்குவலன்ட், 12th பாஸ் ஆர் டிப்ளமா முடிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக எஸ்எஸ்சியில் எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த சிஹெச்எஸ்எலுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ 2 எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம சேர்த்தே கூட படிக்க முடியும். ஏன்னா 2த்துக்கும் சிலபஸ் ஓரளவு நமக்கு சேமாக தான் இருக்கும், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்னுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். அன்லைக் இப்போ எம்டிஎஸோ அதர் எக்ஸாம்ஸில் கூட நமக்கு டோட்டலாக மாறும். இப்போ எம்டிஎஸ்க்கும் சிஹெச்எஸ்எல் சிஜிஎலுக்கும் டோட்டலாக மாறும். ஆனால் அதே வந்துட்டு சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல் இது ரெண்டும் ஓரளவு சேர்ந்தே படிக்க முடியும். ஸோ 2த்துக்குமே சேர்த்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதும் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். அது போக 10th லெவலில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ், ஸோ 10th குவாலிஃபிகேஷன், ஸோ மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எம்டிஎஸ் ஆர் ஹவல்தார் அப்படின்ற இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த லெவலில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 3மே காமன் எக்ஸாம்ஸ். காமனாக 10th முடிச்சிருந்தா போதும், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னா எனி டிகிரி, பிஏ, பிஎஸ்சி, பிஇன்னு எது முடிச்சிருந்தாலும் போதுன்ற மாதிரியான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆனால் இதே ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சியோடைய ஜேஇ ஜூனியர் இன்ஜினியரிங்கோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது டிப்ளமா ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், பிஇ அல்லது டிப்ளமா அது வந்து இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். இப்போ பிஏஓ, பிஎஸ்சியோ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். அதே ஸ்டெனோகிராஃபர், இது கொஞ்சம் காமனாக இருந்தாலும் டைப்பிங் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ மற்ற எக்ஸாம்ஸில் டைப்பிங் டெஸ்ட் இருந்தாலும் ஸ்டெனோகிராஃபரோடைய டைப்பிங் வந்துட்டு ரொம்பவே வேகமாக இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். இது போக செலெக்ஷன் போஸ்ட், ஸோ மல்டிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஏஜ் லிமிட்டோட வரக்கூடிய
ஒரு போஸ்டிங் ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ செலெக்ஷன் ஃபேஸ் 13 வந்துட்டு போன வருஷம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த வருஷம் வந்துட்டு ஃபேஸ் 14 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட போஸ்டிங்ஸோட நேம்ஸ் மட்டுமே 200-250 போஸ்டிங்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்போமோ அதை கொண்டு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். பட் இதை தாண்டி இப்போ எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எஸ்எஸ்சி சைட்லேயே காக்கி சட்டை போட்ட இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ காக்கி சட்டை போடுறது தான் உங்களோட ஐடியாவாக இருக்குது, அதுதான் உங்களோட எய்மாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சிலையும் காக்கி சட்டை போடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஸோ ஜிடி கான்ஸ்டபிள் அது 10th லெவலில் நமக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீசஸாக இருக்கும். அதே சிபிஓ ஸோ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் டெல்லி போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதில் எஸ்ஐ ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட் வரும். ஸோ ஜிடி கான்ஸ்டபிள் வந்துட்டு நமக்கு 10th ஈக்குவலன்ட். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2025க்கானது வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு அதுக்கான எக்ஸாம் டேட் வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. February 23 நினைக்கிறேன், இஃப் நாட் ராங், February மாதம் ஏதோ வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சப் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த எஸ்ஐ பார்த்தீங்க, டெல்லி போலீஸ் எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா இது டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷனும் அடுத்த வருஷத்துக்கானது எக்ஸ்பெக்டட் தான். பட் என்ன, இது ரெண்டுமே யூனிஃபார்ம் சர்வீசஸாக இருந்தாலும் ஒன்று டிகிரி லெவல், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அது மெட்ரிகுலேஷன் லெவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், 10th லெவல், ஸோ கான்ஸ்டபிள் லெவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இதே இப்போ எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸில் புதுசாக 2 நோட்டிஃபிகேஷன் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டே இந்த விஷயத்த சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆர்பிஎஃபோடைய எக்ஸாம்ஸை எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறதா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் புது ஆனுவல் கேலண்டர் எஸ்எஸ்சியோடது வந்துச்சுன்னா ஆர்பிஎஃப் எக்ஸாம் எப்போ வரப்போகுது, நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறதுன்றதையும் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது 2026க்கான ஆனுவல் கேலண்டரில் 2026க்கான ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வரலாம். பட் பாயிண்ட் என்ன, 2025க்கு ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வர வேண்டிய நோட்டிஃபிகேஷனு இன்னும் நமக்கு வரல அப்படின்றதுனால இன்னும் அது ஒரு டிலே ஆகுதான்றது நமக்கு தெரியல. ஸோ பட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்களே நிறைய பேர் ஆர்பிஎஃபோட அப்டேட் என்னன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதம் அதோடைய அப்டேட்ஸ் ஏதாவது கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பர். ஆனால் என்ன, கண்டிப்பாக வரப்போகுதுன்றது நம்ம கொஞ்சம் உறுதி பண்ணிக்கலாம். ஸோ 90% வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் கரெக்டாக வந்துட்டு தான் இருந்துச்சு. எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சியோடைய எஸ்ஐ அண்ட் ஜிடி கான்ஸ்டபிளும் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி இதே கொஸ்டின் பேப்பர் கூட கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இப்போ எஸ்எஸ்சியே நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஆர்பிஎஃப் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றதுனால ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ டெல்லி போலீஸ் எஸ்ஐக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது, ஒரு ஐடியா நமக்கு பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் மாறும் தான். பட் ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் வந்துட்டு ஒரு சின்ன அட்வைஸாக சொல்லிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்துச்சுன்னா சூப்பராக நம்ம அட்டன் பண்ணிடலாம். பட் எதுவாக இருந்தாலும் என்ன, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லைனா எஸ்எஸ்சி படிக்க போகிறோம், படிக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்கனாலே இதில் வரக்கூடிய இந்த பார்த்த எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஆர்பிஎஃப்பை தவிர மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் சூப்பராக படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லாவே வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சூப்பர் டைம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆனுவல் பிளானர் இன்னும் வரல. ஆனுவல் பிளானர் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக மே மாதத்தை தாண்டி தான் எல்லா எக்ஸாம்ஸும் இருக்க போகுதுன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ நம்மளோட கெஸ் படி ஸோ மே மாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டே கூட உங்களுக்கு 4-5 மாதம் நமக்கு சாலிடாக இருக்குது. ஸோ இப்போ ஜூன்லேருந்து தான் வரப்போகுது, இல்லை நம்ம எதிர்பார்க்குற எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் வரப்போகுதுன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட சூப்பராக படிக்க முடியும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ரீசனிங்கு, ஆப்டிடியூடை சூப்பராக படித்து வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வாஸ்டான சிலபஸ்னால அட் த கோல் எல்லாத்தையும் படிக்கணும்னு கூட நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு நாள் ஹிஸ்ட்ரி கொஞ்சோண்டு, இன்னொரு நாள் வந்துட்டு ஜியாகிரஃபியில் கொஞ்சோண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட நமக்கு நல்ல டைம் இருக்குது. பட் ஸ்ட்ராங்காக வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றத மைண்டில் வச்சு அக்யூரேசியை நல்லா மெயின்டைன் பண்ணணுன்றதை மைண்டில் வச்சு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சஜஷன், நம்மளுடைய ஐடியா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பர் ஹோப் இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் யோசிக்கவே வேணாம். ஸோ நமக்கு உள்ளே போக முடியுமா முடியாதா, ஸோ நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லை, அப்போல்லாம் யோசிக்கவே வேணாம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட சூப்பராக வந்துட்டு படிக்க முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ சின்ன அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஸோ இதான் நம்ம பாயிண்ட். சரி சார், இப்போ எஸ்எஸ்சிக்கு எப்படி படிக்கணுன்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னா சூப்பர், வெல் அண்ட் குட், நல்லபடியாக படிங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் சார். ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் நீங்கள் சொன்ன இந்த 4 சப்ஜெக்ட்டும் என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஞ்சம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் போட்டு பார்த்தா பெட்டராக இருக்கும். ஒரு கோர்ஸ் ஆர்கனைஸ் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா
பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மேன்மை 3.1 இது நம்ம இன்ஸ்டியூட்டோட எஸ்எஸ்சியோட 3வது ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ மேன்மைன்ற பேரில் 2 ஃபவுண்டேஷன் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அது ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் கிட்டத்தட்ட 50% சிலபஸ் முடிச்சாச்சு. ஸோ இது 3rd ஃபவுண்டேஷன் பேட்ச். ஏன்னா நம்ம பசங்க இன்னும் நிறைய பேர் சார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக புது பேட்ச் இது ஜனவரி எண்டில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது கிளாஸஸ். அதுக்குள்ளே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் எஸ்எஸ்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ, இல்லை இந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்றதை பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதோ, அது ஜென்ரல் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூப்பராக அப்படியே என்கேஜாக அப்படியே நல்லா கரெக்டாக போயிடும். செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆர்கனைஸ் கிளாஸஸ் வேணும்னா இந்த மேன்மை 3.2 ஃபவுண்டேஷன் பேட்ச் எஸ்எஸ்சிக்கானது ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான 5 ஸ்டாஃப் சேர்ந்து எடுக்க போகிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இல்லை சார் நான் வந்துட்டு இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பட் நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் வந்திருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் நான் அட்டன் பண்ணுறோம், ஆனால் டிஎன்பிசி எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் சார். இப்போ சிஜிஎல் படிக்கிறேன், பட் குரூப் 1 குரூப் 2வும் டிஎன்பிசியில் டிகிரி லெவல் அதுவும் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஸோ மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்காக மட்டுமே இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கோர்சஸையும் பார்க்க முடியும். நம்ம தமிழ் டீம் நடத்துகிற டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் பேங்கிங்னு மொத்த டீமோடைய எல்லா வீடியோஸ், கோர்சஸ், டெஸ்ட் சீரிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கோர்சஸை நீங்கள் டபுள் வேலிடிட்டின்னு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த நியூ இயர்க்குலாம் ஆஃபர் இருந்துச்சு, அடுத்தபடியே கொஞ்சம் பொங்கலுக்கோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆனால் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் டபுள் வேலிடிட்டியில் மட்டும் இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட். ஸோ 5000 ரூபா கிட்ட வரும். உங்களால் 2 வருஷத்துக்கு இப்போ 2027 ஒரு பேட்சை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பேட்சையும் நீங்கள் பார்க்க முடியும். 2025 நீங்கள் நம்ம லான்ச் பண்ணிக்க பேட்சஸையும் பார்க்க முடியும். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த டபுள் வேலிடிட்டி எக்ஸ்ட்ரா 27% வரைக்கும் இப்போ நியூ இயர்க்குலாம் ஆஃபர் கொடுத்தாங்க, அது எல்லாமே கிடைக்கும். ஸோ Y890 அந்த கோடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, சரி இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@tata24.com, இதனால் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ தான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருக்குன்னா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.